லைக்கா நிறுவனத்திற்கு ரூபாய் 10 கோடி செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்க கோரி நடிகர் விஷால் தற்பொழுது வழக்கு தொடர்ந்த நிலையில் நடிகர் விஷால் வழக்கிற்கு ஹைகோர்ட் ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளது. ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சினைகள் இருப்பதால் ரூபாய் 10 கோடி செலுத்த மேலும் 6 வார கால அவகாசம் வேண்டும் என்றும் நடிகர் விஷால் தரப்பிலிருந்து தற்பொழுது கேட்கப்பட்டுள்ளது. நடிகர் விஷால் வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஹைகோர்ட் ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளது. ரூபாய் 10 கோடி டெபாசிட் செய்ய நடிகர் விஷாலுக்கு மேலும் கால அவகாசம் வழங்கலாமா என்றும் சென்னை ஹைகோர்ட் தரப்பிலிருந்து தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. நடிகர் விஷால் வழக்கு தொடர்பாக ஹைகோர்ட் ஆணை ஒன்றை பிறப்பித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுகள் எதையும் நடிகர் விஷால் பின்பற்றவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். லைக்கா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய சுமார் 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்கும்படி விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் லைக்கா நிறுவனத்திடம் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு மேலும் வழக்கில் எண்ணில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷால் தரப்புக்கும் இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இந்த நிலையில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய 6 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று விஷால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது விஷால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏ.கே. ஸ்ரீராம் நடிகர் விஷாலுக்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதாகவும் 10 கோடி ரூபாய் பணத்தை செலுத்துவதற்கு 6 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதேபோல் லைக்கா நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹேமா ஸ்ரீனிவாசன் உயர்நீதிமன்ற உத்தரவுகள் எதையுமே நடிகர் விஷால் பின்பற்றுவதில்லை என்று அவர் தரப்பில் குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. பின்னர் மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனு குறித்து பதிலளிக்க அவர்களுக்கு அவகாசம் வழங்கி மேலும் விஷாலுக்கு கால அவகாசம் வழங்குவது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று லைக்கா நிறுவனத்திற்கு உத்தரவு விசாரணையை பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி, லைக்கா நிறுவனத்திற்கு ரூபாய் 10 கோடி செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்க கோரி நடிகர் விஷால் தற்பொழுது வழக்கு தொடர்ந்த நிலையில் நடிகர் விஷால் வழக்கிற்கு ஹைகோர்ட் ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளது. ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சினைகள் இருப்பதால் ரூபாய் 10 கோடி செலுத்த மேலும் 6 வார கால அவகாசம் வேண்டும் என்றும் நடிகர் விஷால் தரப்பிலிருந்து தற்பொழுது கேட்கப்பட்டுள்ளது. நடிகர் விஷால் வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஹைகோர்ட் ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளது. ரூபாய் 10 கோடி டெபாசிட் செய்ய நடிகர் விஷாலுக்கு மேலும் கால அவகாசம் வழங்கலாமா என்றும் சென்னை ஹைகோர்ட் தரப்பிலிருந்து தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. நடிகர் விஷால் வழக்கு தொடர்பாக ஹைகோர்ட் ஆணை ஒன்றை பிறப்பித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவுகள் எதையும் நடிகர் விஷால் பின்பற்றவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். லைக்கா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய சுமார் 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்கும்படி விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் லைக்கா நிறுவனத்திடம் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததோடு மேலும் வழக்கில் எண்ணில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷால் தரப்புக்கும் இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இந்த நிலையில் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய 6 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று விஷால் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது விஷால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏ.கே. ஸ்ரீராம் நடிகர் விஷாலுக்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதாகவும் 10 கோடி ரூபாய் பணத்தை செலுத்துவதற்கு 6 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதேபோல் லைக்கா நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹேமா ஸ்ரீனிவாசன் உயர்நீதிமன்ற உத்தரவுகள் எதையுமே நடிகர் விஷால் பின்பற்றுவதில்லை என்று அவர் தரப்பில் குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. பின்னர் மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனு குறித்து பதிலளிக்க அவர்களுக்கு அவகாசம் வழங்கி மேலும் விஷாலுக்கு கால அவகாசம் வழங்குவது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று லைக்கா நிறுவனத்திற்கு உத்தரவு விசாரணையை பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.